ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவும் சாரோட நிலைமைக்கு புவனேஸ்வரி தான் காரணம்னு சொல்லிட்டு எப்படியாவது நிரூபிக்கணும்னு சாருவை மறுபடியும் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரியும் எப்படியாவது இந்த மாயாவை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு லிங்கத்தை வச்சு அந்த பிளானை நடத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயா எல்லா தடங்களையும் தாண்டி சாருவுக்கு அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் மாயாவோட அதிரடினால புவனேஸ்வரி தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிய வருது. கார்த்தி புவனேஸ்வரி எல்லாரும் சேர்ந்த மாதிரி அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல கைது பண்ணிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும். மாயா வந்து லாயரும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது பெரிய பவையும் சீனுவும் வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன வேலைகள்லாம் இருக்குன்னு யோசிக்கும் போது சரி, இந்த ரிப்போர்ட் எல்லாமே தப்பாக தான் இருக்கு. கண்டிப்பாக நமக்கு தெரிய வருது. நமக்கு ஆதாரத்தை எல்லாத்தையும் வச்சு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்குள்ள எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ரெடி பண்ணுறாங்க. அப்படி இந்த கோர்ட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த சாருவோட புடவை நனைஞ்சு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு பிரேஸ்லெட் இருந்தது. இது எதுவுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக வரலை. இது சூசைட் கிடையாது, கண்டிப்பாக ஏதோ ஒரு கொலை தான். ஆனால் அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க மறைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் தூக்கு போட்டு சாவறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா அதிரடியாக எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்டில் வைக்கிறாங்க. அவங்க மூலமாக ஒரு ரிப்போர்ட் வருது. சரி, நீங்கள் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கு நான் அனுமதி தரேன்னு சொன்ன உடனே மாயாவும் லாயரும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட மகாலிங்கமும் இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது என்னோட பொண்ணோட இதை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் தடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பசுபதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னா புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது எப்படி ஆர்டர் கொடுப்பாங்க, இவங்க வேணும்னு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. லிங்கம் உன்னோட பொண்ணு நிலைமைக்கு காரணமான அந்த ரகுராமையும் சீனுவையும் எப்படியாவது ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைகளை பண்ணுறாங்க. இதெல்லாம் நீ நம்பவே செய்யாத. இந்த மாயா எப்படியாவது அவங்க பெரியப்பாவை காப்பதுக்கு தான் எல்லா வேலைகளும் செய்வா. நீ பேசாமல் சாரோட பாடியை வாங்கி அப்படி எரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இதை கேட்டு லிங்கமும் கண்டிப்பாக இந்த மாயாவுக்கு மட்டும் இந்த விஷயம் கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு லிங்கம் அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. புவனேஸ்வரி பசுபதி கிட்ட வந்து என்ன இங்கே நடக்குது, மாயா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாள்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாயா லாயர் எல்லாருமே அந்த இடத்துல வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் காட்டுறாங்க. கோர்ட்டில் உள்ள ஆர்டர் படி நீங்கள் இதை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஏற்கனவே பண்ண அந்த அதிகாரி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இது, இவங்க எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பண்ணுறாங்க, நம்ம மட்டும் பொய்யான ரிப்போர்ட் கொடுத்தோன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் நம்ம வேலைக்கு ஆபத்தாயிருமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. லிங்கமும் அந்த டைமில் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. லிங்கமும் அங்கே வந்து என்னோட பொண்ணோட இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது மாயாவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இது புவனேஸ்வரோட சூழ்ச்சி தான். எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே லிங்கத்துக்கிட்ட சமாளித்து இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பான்னு நினைக்கிறாங்க. மாயாவும் அந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் காட்டவும் இல்லை, கண்டிப்பாக ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா தான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த அதிகாரிகளும் நம்ம மாயாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏற்கனவே கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் கேட்க முடியாது, எல்லாம் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லிங்கம் அந்த இடத்துல வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏ மாயா, உனக்கு என்ன வேணும், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு நிலைமைக்கு காரணமான அந்த ரகுராம் சீனுவை வெளியிலேயே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிப்பேன். என்ன இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி லிங்கம் சொல்கிறாங்க. மாயாவும் லிங்கத்திட்ட எப்படி இருந்தாலும் ஷாரோட நிலைமைக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ரகுராம் பெரியப்பாவுக்கு மேலே பழிய போடுறதுக்காண்டி தான் இந்த வேலையெல்லாம் செய்திருக்காங்க. உண்மை வெளியே வரும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ கண்மூடித்தனமாட்டு நீங்கள் எல்லாரையும் நம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மாயா அந்த இடத்துல சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு கொடுத்துட்டு அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் ஜானகிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. எப்போ தான் இவங்க வெளியில் வருவாங்கன்னு தெரியல. பாட்டி அந்த இடத்துல வந்து நம்ம குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருந்து இப்போ பாரு வீட்டில் யாருமே இல்லை, ரகுராம் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதே இல்லை, அவன் எப்படியாவது இந்த சாரோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு மட்டும்தானே யோசிச்சுட்டு இருந்தான், அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துல வருத்தப்படும் போது
சிவராமன் வராங்க. சிவராமனும் வந்து நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அண்ணனை மாயா நாங்கள் எல்லாரும் சேர்ந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்துடுவோம், என்ன கொஞ்சம் தான் கால அவகாசம் வேணும், ஆதாரங்கள் நிறைய நம்ம திரட்டியாச்சு, கடைசியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எப்படி இவங்க மாற்றி வச்சாங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா நம்ம அண்ணனை ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜானையும் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாயாவும் அந்த லாயர்கிட்ட சரி இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்த பிறகு உண்மை நிரூபிச்சிடலாம்ல, இப்போவும் ஏதாவது மாற்றம் ஏற்படாதே அப்படின்னு கேட்கும்போது நாம் அரேஞ்ச் பண்ண அதிகாரி ரொம்பவே நேர்மையானவங்க, கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் மயங்கி போக மாட்டாங்க, எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் அவங்களுக்கு நேர்மை தான் முக்கியம், அதனால ரிப்போர்ட் கரெக்டாக தான் வரும், நீங்கள் எதுக்குமே பதட்டப்படாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் லிங்கம் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் நான் இங்கே நின்றுட்டே இருக்குது, நான் தான் சொல்கிறேன்ல என்னோட பொண்ணோடது எனக்கு வேணும்னு, அது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது புவனேஸ்வரி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம லிங்கத்துக்கிட்ட என்ன லிங்கம் எல்லா வேலையும் கச்சிதமாக முடிஞ்சுதான், சாரோடத உன்னை கைப்பற்றிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே லிங்கமும் இல்லை மாயா வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அவன் ரிப்போர்ட்டை காட்டி கண்டிப்பாக இது நடந்தே தீரணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிற்கிறா, இப்போ என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு லிங்கமும் புவனேஸ்வரிட்ட கேட்குறாங்க. புவனேஸ்வரி அந்த இடத்துல சரி நானே நேரே வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. புவனேஸ்வரி மாயா கிட்ட வந்து என்ன இல்லை ஆதாரத்தை திரட்ட ஆரம்பிச்சிட்டியா, கண்டிப்பாக உங்கள் பெரியப்பா ரகுராம வெளியில் கொண்டு வர முடியாது, எப்படியாவது இந்த ரிப்போர்ட்டை உனக்கு சாதகமாக மாற்றிக்கலான்னு நினைக்கிறியா, இப்படியெல்லாம் வேலைகள் பண்ணியனா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற. லிங்கம் இங்கே பார்த்துட்டு இருக்க, அவள் எப்படி அவளுக்கு சாதகமாக தான் ரிப்போர்ட் எல்லாம் எழுத போகிறா, அவள் அந்த அதிகாரிகளும் அவனுக்கு உடந்தையாக தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை கூட கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும். அதை கேட்ட மாயாவும் சரி நீ எதுக்கு இவ்வளோ பதட்டம் ஆகுற, கண்டிப்பாக இது கொலை தான் எனக்கு நல்லாவே புரியுது, அதுக்கு பின்னாடி நீ தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாயா சொன்ன உடனே புவனேஸ்வரி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. மாயாவும் எப்படி ரிப்போர்ட் வெளியில் வரும்ல அதுக்கப்புறமா உண்மை நிரூபிக்க தான் படம், அப்போ தெரியும் யார் மேலே தப்பு இருக்குதுன்னு, கண்டிப்பாக நீ தான் இந்த காரியத்தை செய்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் அதை நிரூபிக்கணும், அந்த கோர்ட்டில் போய் நிரூபித்து நான் பெரியப்பாவை வெளியில் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி மாயா அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க. புவனேஸ்வரி விடுற மாதிரி இல்லை, லிங்கத்திட்ட வந்து லிங்கம் இன்னும் பார்த்துட்டு இருக்க, உன்னோட பொண்ணு அவளை வாங்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே, நீ பேசாம சாரோட இதை வாங்கக்கூடிய வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இடத்துல வந்து அதிகாரிகளும் ரிப்போர்ட்டை எடுத்து நம்ம மாயா கிட்ட கொடுக்குறாங்க. இதை புவனேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னது இது ரிப்போர்ட் எல்லாம் அவள் கையில் கிடச்சிட்டா இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு உண்மை அவளுக்கு தெரிய வருமானு யோசிக்கிறாங்க. அதுபடி நம்ம ரிப்போர்ட்டை எடுத்து மாயாவும் அந்த லாயரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் கரெக்டாட்டு போட்டிருக்காங்க யாரோடது சூசைடு இல்லை, அதே சமயத்தில் கழுத்தை நெருக்கப்பட்டிருக்கு, தண்ணிக்குள்ளே முக்கி ஒரு வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெளிவாக அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. இதை பார்த்து ஷாக்கான மாயாவும் அந்த லாயர்கிட்ட பார்த்தீங்களா இந்த ரிப்போர்ட்டை, அப்போ எல்லாமே இந்த மாதிரி சம்பவம் ஆகிருக்கு, நம்ம இதை கோர்ட்டில் எப்படியாவது கொண்டு போய் கொடுத்து அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது லாயரும் சரி இது கொலை தானே தெரியுது, ஆனால் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற சம்பவத்துக்கான எந்த சாட்சியும் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது மாயாவும் அதான் அந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு அடுத்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாட்டு புவனேஸ்வரி கார்த்தி எல்லாரும் சேர்ந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த கட்டத்தில் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்த மாதிரி புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் ரகுராம் சீனுவை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.